ஏய் டூட்டு காக்கா, நான் உன்கிட்ட சொன்ன ராக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டியா? அது அது வந்து நான் நேத்து ஊருக்கு போகவே இல்லை. உனக்கு எவ்வளவு தைரியம் இதை என்கிட்ட சொல்றதுக்கு? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்கா கடையில இருக்க பொருளை எல்லாம் எடுத்து கீழே போட்டு நாஸ்தி பண்ணாங்க. அவங்க எல்லாரும் அங்க இருந்து போனாங்க. பாவம் டூட்டு காக்காவால அவங்கள எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தது. நானும் இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்னால வியாபாரமே பண்ண முடியாது. இத உடனே மகாராஜா கிட்ட சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்காவும் மகாராஜாவை பாக்குறதுக்காக அரண்மனைக்கு போனது. அட டூட்டு, நீ இங்க ஏன் வந்திருக்க? எதுனா பிரச்சனையா என்ன? டூட்டு காக்காவும் நடந்த எல்லா விஷயத்தையும் மகாராஜா கிட்ட சொன்னது. இது ரொம்ப தப்பு. நான் உடனே பக்கத்து காட்டு ராஜா கிட்ட பேசுறேன். அவரு அவங்கள சும்மா விட மாட்டாரு. அப்படின்னு ராஜாவும் டூட்டு காக்காவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துக்கு மீனுக்குருவியும் வந்தது. அட மீனுக்குருவி,